அந்த ஸ்க்ரூ வச்சு கூட்டுறது கடைசி வரையும் இருக்கணும். நம்ம விடாமல் இருக்கணும். சமயத்தில் இருந்தால் இருந்தா இருந்து கடைசியாக நம்மளோட போராட்டம் புனர்வாழ்வு. இது எத்தனை ஆண்டு புனர்வாழ்வு வந்து 2010 தலைவர் ஒரு வசனம் சொல்லுவார், ஊனமுட்டுன்னு சொல்லக்கூடாது, ஊனப்பட்ட நீங்கள் அங்கே ஊனப்பட்டன்னு தெரியக்கூடாது. செட்டியார் முழு போராளி திட்டமாக தெரியணும், மன உறுதியோடு தெரியணும். தலைவர் ஒரு கால் ரஞ்சி இந்த ரப்பர் பூட்டித்தான் வந்தப்போ எங்கள் அம்மாவெல்லாம் சொன்னேன், இவரையெல்லாம் விரும்பாத வேண்டிய நாளைக்கு போயிடுவாங்கன்னு சொன்னேன். அது பிரச்சனை பார்ப்போம். நாங்கள் இணைங்கி அந்த போராட்டத்தை நடத்தாட்டி நீங்களும் தமிழ் பேச மாட்டேன், நானும் தமிழ் பேச மாட்டோம். இப்போ இத்தனை காயத்தை தூக்கியிருப்போம், இத்தனை பொடியில் அடைஞ்சிக்கிறீங்க. நாங்கள் எப்பவும் நமக்கு உண்டு வருமன்றது எதிர்பார்த்து தான் இருந்தேன். மரண பயம் இல்லை, மரண பயம் இல்லை. எப்பவும் நம்ம சாகுவோம், நமக்கு ஒரு விரிக்காக இருக்கு, அதில் நம்ம கால் கலட்டலாம், கால் உடையலாம். அதை பற்றி சிந்தனை வரல. நம்ம மக்களை வந்து நல்லா நேசிக்கிறதுகளுக்கு தெரியும். ஒரு இன்னத்துக்காக தான் மக்களுக்காக போய் தான் ஒரு நிலைக்கு வந்தேன். ஏதோ ஒரு பாதிப்பு உண்டு, மனசில் தாக்கப்பட்டிருக்குன்னா என்ன உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? எனக்கு தம்பி, நம்ம இப்படி போவாட்டி நம்ம போய் வெளியில் இப்போ நல்லா இருந்துப்போம். வெளியில் போய் இப்போ நம்மளோட பிள்ளைகள் கேட்குறத கொடுக்க முடியுமா இருக்கும். அதாலையும் பயன் இல்லாமல் இருந்து இப்போ இங்கே அதாலேயும் பயன் இல்லை, இதாலேயும் பயன் இல்லை. இப்போ போராட்டன்றதில் போய் அதுலேயும் இடையில பிரச்சனை நடந்து அதே கட்டத்தில் நம்மளோட உடம்பையும் இழந்தோம். இன்னைக்கு அப்படி ஒரு நிலை முடிவு வந்திருக்கலன்னா இன்றைக்கு நீங்கள் உங்களோட நிலைமை நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? அப்படி ஒரு நிலைமை இல்லாட்டி நான் இன்றைக்கு போராட்டம் கையேந்த வேண்டியதில்லை. முன்னாள் போராளியாக இருந்து இப்போ ஒரு கஷ்ட நிலையில் இப்படி இருக்கேன். இன்னொரு ஆள்கிட்ட கையேந்திர அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கேன். கடவுள் வந்து நேரில் வர மாட்டார், ஆனால் ஒரு மனுஷன் மூலமாக தான் இப்படி ஒரு உதவியை கிடைக்கும்னா நான் உங்களோட முகத்தில் நான் கடவுளை பார்க்கணும். ஓகே, வீடு வந்து நல்ல மெயின் புறம் தானே. இது வந்து மகாயா டோ செங்கலடி மெயின் ரோடு வந்து, ஸோ அதில் தான் வீடு இருக்குது. ஜானவரி ஜானவரி கட்டியோ ஒன்றை தலைக்கு அடி ஓட்டல கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லைன்னா அப்போ அரசாங்கத்தால் அப்படி செஞ்சிட மாட்டாங்க. இது நாங்கள் சும்மா கொஞ்சம் விலைக்கு போவோம். தற்காப்பு போட்டு அது 45-35 இதெல்லாம் யானை போறது இதுக்குள்ள வந்ததே இல்லை. போட்டதால இதால போகும் ஜானு கடைசியா போகணும். கடைசியா போகணும் ஜனவரிக்குள்ள போனது 4 மாசத்துக்குள்ள போனது. அப்போ அந்த வெள்ளாமை சீசன் தான் இப்பயும் வருது. அந்த சேகர் போடக்கூடிய வருமானம் இல்லை தான். ஏன் வெயில் நிற்கிறீங்க? வாங்க நின்றுக்கு இவங்க 3 இருந்த நாட்கள் 4 பேர். நான் சொன்னேன் தங்கச்சி வந்து படிக்கிற பையன் தானே, சீரியா மலையை காட்டுவோம் கூட்டிட்டு போறாங்க. ரைட் ரைட். ஓகே, இப்போ எப்படி சுகமெல்லாம் ஓகே. எடுத்தோடனே வந்து ஏன்னா உங்களுக்கு இதை காட்டுறதுக்கு வேண்டி எடுத்துட்டாங்க. இது முக்கியமாக சொல்லணும் வந்து அண்ணாவோட புனர்வாழ்வு. இது எத்தனை ஆண்டு புனர்வாழ்வு வந்து 2010 புனர்வாழ்வு முடிஞ்சு வந்தேன் 2010. எத்தனை ஆண்டு உள்ள போன நீங்கள்? கடைசியானது இதில் போன 2009 5ஆம் மாதம் போய் அப்படியே சம்பளம். அந்த இதை கொஞ்சம் காட்டுங்க. இப்போ காலோட இது இருக்கிறது வந்து பிளேட்டிங் இருக்கு. ரெண்டு ஒரு கால் தானே? ஒரு கால் இது பின்புறம் அந்த ஸ்க்ரூ வச்சு கூட்டுறது. எந்த கால வலது பெரிய வேலை இதெல்லாம் படி ஒட்டு வாட்டா பெரிய வேலை
மண்பட்டியெல்லாம் தூக்கி எந்த வேலையும் செய்யல மண்பட்டி தூக்கலாம் ஆனா பாரம் தூக்கலாது பெரிய இது வரம்பு வேலையெல்லாம் செய்யலாது கால் திரட்டுனாரு அதில் திருப்பி உடைக்கி தந்தா ஒன்றும் செய்யல. அப்ப இந்த சில்பர் தான் யூஸ் பண்ணது இதுதான் இல்லைண்டா இந்த நாரி இறங்கிருக்கு. இப்போ இங்கே இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கே போயாச்சு. போனதுக்கு பிறகு டாக்டர் சொல்லி இருந்த ஒரு 5 மாசத்துக்கு முதல் இந்த காலையும் கலட்டி இதே மட்டத்துக்கு சரி பண்ணணும்னு சொல்ல பிறகு ஒரு பயத்தில் ஓடி இருந்தேன். 4 பிள்ளைகள் அதை உடைச்சு இதே மாதிரி உடைச்சி உடனே இந்திரா கணக்குக்கு புட்டான் ஆகுறது காலை கட்டி லெவல் பட்டு அப்ப ஒரு மனுஷன 1000 தடவை யோசிச்சுட்டு நீங்க ஒரு முடிவை சொல்லுங்க. அப்பதானே உங்களோட இடுப்பு நரம்பு வந்து சம்மதம் கொடுக்கல. அது சரி வராது. அப்படி செஞ்சிருக்காமா யாருக்காச்சும்? அது செஞ்சவங்களாம் இவங்க பழகுறார்கள் தானே நம்மளால வச்சு பழகி. என்ன நடந்துன்ற தெளிவாக சொல்லுவாங்க. சண்டை இதை முல்லைக்கு பேஸ்கூல் சண்டை இதை காலில் செல்லடி விட்டு இல்லை ரவுண்ட் சரி விட்டு அதுலேருந்து அப்படியே பிளேட்டிங் கால் 2-3 வருஷம் வச்சிருந்து ஒட்ட மாட்டேன் எடுத்து பிஎப்பியெல்லாம் போட்டு ஒட்ட மாட்டேன் எடுத்து பிறகு பிளைட் அந்த நான் ஒட்டி அந்த நான் ஒட்டி திருப்பி உடைச்சிது. அதுக்கு பிறகு இந்த சமாதானத்துக்குள்ளே ஃப்ளைட் பண்ணேன். அங்கே அமைச்சு ஃப்ளைட் பண்ணி இங்கே வந்து திருப்பியும் கடைசி இந்த கை உடைஞ்சிது. அதுவும் உடையுது அம்படி தான் பனியில் போய் பிடிக்கல. அதுவும் உடஞ்சி மார்க் தான் பொறிஞ்சிருச்சு. உடைச்சி செய்யலை. உடைச்சி அரையா கொச்சில் கேட்டவங்க நான் மாட்டேன். அப்ப இந்த ஒரு காலும் ஒரு கையும் கொட்டான் தானே இதுவும் கொட்ட வந்துருக்கு. இது அந்த கேரி உடைஞ்சி பொருந்தானே அப்படியே விட்டு. அப்ப ஒரு பக்கத்துக்கு அப்படியே அரசாங்க ஹாஸ்பிட்டலில் நம்பி போய் உடைச்சல தானே இயக்கண்டபடியாக உடைச்சி இயக்கம் தான் எங்கட ஹாஸ்பிட்டல் எங்கட மருத்துவம் வந்து சரியா செய்வாங்க. இவங்க கொஞ்சம் இதெண்டா கலட்டிட்டுருவாங்க. எவ்வளோ காலமாக இது நடந்து? இது நடந்தப்போ 2007 இந்த 2097 10ஆம் மாதம் காயப்பட்டேன். கால் இது கடைசி சண்டை. சரி ப்ரோ எத்தனை வருஷம் புனர்வாழ்வு? 2 வருஷம். 2 வருஷம் இந்த வந்து நீங்கள் அப்போ திருமணம் கிடையாது? திருமணம் நாங்க இவரை விரும்பி இருந்தேன். இவர் இயக்கத்தில் இருக்கக்குள்ள நான் விரும்பி இருந்தேனா. நீங்கள் அங்கே இருந்தீங்களா? நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்து இருக்காங்க. இவர் முனைக்காடு கொடுத்தல இங்கே பழக்கம். அண்ணாவும் இயக்கத்தில் இருந்தாலும் வாரேன் அந்த இதில் பழம் இல்லை. ஒரு நான் இயக்கத்தில் இருக்கிறேன். நான் திரும்பி வாரது நிச்சயம் இல்லை. நானும் இருந்தேன். பார்த்தா இவர் எல்லாரும் ஃப்ரீயாக நிலவரம் வந்து சொல்ல. இப்போ நான் நினச்சா போய் வரும் உண்டு. பிறகு திடீர்னு புனர்வாழ்வெல்லாம் அழிக்கப்பட்டு 2010 கோல் எடுத்தேன். அப்படி நான் வந்திருக்கேன் எங்களை ஊருக்கு அனுப்பிச்சேன். அப்புறம் எத்தனை வருஷமாக காத்து கொண்டு இருந்தீங்க? 31 வயசு மட்டும் காத்து கொண்டு இருந்தேன். 31 இருந்தீங்க. பிறகு கோல் அடிக்க பிறகு அவங்க இல்லை அப்படி தப்பி தவறியா அவருக்கு ஏதோ நடந்துருங்க இருந்திருப்பேன். சரி சந்தோஷமே. சரி எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பேர். 11 வயசு 6ஆம் ஆண்டு படிக்க. இவருக்கு 8 வயசு. இவருக்கு இந்த 6 வருஷம் ஸ்கூல். போயிட்டாங்க ஸ்கூலால் ரிப் கூட்டி போகிறாங்க. நல்லா படிப்பாங்க. எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க. நல்லா படிப்பார். நல்லா படிப்பார். அவர் ஒரு அக்கௌண்டரா இல்லாட்டி ஒரு மேக்ஸ் மாஸ்டரா தான் வரணும்ன்ற ஒரு கோரிக்கை. அதுதான் அவருடைய லட்சியம். சொல்லுவார். இப்ப எங்க நிலைமையை சுட்டி காட்டிதான் நான் பிள்ளைகளே வளர்க்கிறேன். சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு கோயில் காசுக்கு ஒரு நிதிக்கோ வந்தாலும் எங்களோட கையில வசதி இல்லாட்டி நான் எங்களோட பிள்ளைகள சொல்லுவேன். எங்களோட இதுல வசதி இல்லம்மா இந்த நேரத்துல எங்களை கட்ட முடியாது. ஆனா நீங்க ஒரு நேரம் வளர்ந்து ஒரு நேரம் பெரிய உத்தியோகத்துல இருந்தாலும் நம்மளோட நிலைமையை நம்ம பிற்காலத்துல நம்ம முற்காலத்துல எப்படி இருந்தோமோ அதை நினைச்சுதான் நீங்க எல்லாரோடையும் பழகணும் வைக்கணும். கோயிலுக்கு எதுவும் வரிகள் கேட்டு வந்தா நீங்க கொடுக்கணும். நல்லா செய்யணும் எங்க கிராமம். நீங்கள் என்ன வேலை செய்றீங்களா? இப்போ இதோட செய்யுங்க. நிற்கலும் கண்ணு எது நிற்கலும் உங்களால் இருங்க இல்லைண்டா நிற்கலடி இருங்க உங்களுக்கு. நான் இப்போ ஒரு முஸ்லிமார தோட்டத்தில் காவலுக்கு போகிறேன். தோட்டத்துக்கு காவல் போகிறேன். அதாவது 2 மாடு நிற்காத பால் வந்து ஊற்றி 2 மாடு நிற்க பாலெல்லாம் பிள்ளையார படிப்பு செலவு சாப்பாடு வகுப்புகள் 100 ரூபா 2 பேருக்கும் வேணும்.
நான் இங்கே கச்சான் அது இது போட்டு ஆய கூப்பிடுவாங்க அப்படி போகிறேன் கச்சான் சீசன் பிடிச்சிருக்காரு கூப்பிட்டா போகிறோம் பார்த்துக்கொள்றீங்களா அப்படி? சரி, ஓகே. இப்போ மாடுங்க உங்களுக்கு? மாடு வந்து ஸ்லோவாக வந்தது, அதுல ஒரு மாடு செத்துட்டுது. பிறகு இவங்களோட ஊர்ல போய் ஒரு மாடு ஒன்று வேண்டு எங்களுக்கு மாடு வளர்க்கணும்னு சொல்ல மூத்தாளுக்கு மாடு ஆடுண்டா விருப்பம், அது உண்டு வேண்டி இத்தனையும் பெருக வச்சு. சரி, இப்போ நான் வந்து ஒன்று கேட்டு விட்றேன். என்னென்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் இப்போ யுத்தத்துக்கு போக முந்தி வந்து உண்மையிலே எல்லாம் நல்லா இருந்திருப்பேன். அப்போ யுத்தத்தில் இருந்து வரைக்குள்ள வந்து இப்படி அவர் பாதிக்கப்பட்டு வந்தார். அப்பயும் நீங்கள் வந்து சரி பிரச்சனை என்ன அடுத்த அங்கே கல்யாணம் முடிக்கணும்னு நின்றதுக்கான காரணம் இயக்கத்து ரீதியாக நான் விரும்பினேன். அதுக்கு மேலே என்ன தெரியாது. நான் 16 வயது வரைக்கும் அது போய் சேர்ந்தேன். 16 வயதில் போயிட்டீங்க? 16 வயதில் போய் சேர்ந்து எத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க? நான் கடைசி வரையும் இயக்கத்தில் இருந்து கடைசி வெளியில் வரக்குள்ள எத்தனை வெளியேறக்குள்ள எனக்கு 32 கிட்ட 15 கிட்ட தாண்டி அப்படி இருந்தது. நான் கடைசி வரையும் இருக்கணும், நம்ம பிராம இருக்கணும் சமயத்தில் இருந்தால் இருந்தேன். இருந்து கடைசியாக நம்மளோட போராட்டம் நடத்திட்டேன். இப்படி நிலைக்கு வந்துட்டோம். எனக்கு அப்படி ஒரு நிலை முடிவு வந்திருக்கலன்னா இன்றைக்கி நீங்கள் உங்களோட நிலைமை நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? அப்படி ஒரு நிலைமை இல்லாட்டி நான் இன்றைக்கி போராட்டம் கையேந்த வேண்டியதில்லை. பெரிய என்னென்று சொல்கிறேன் அமெரிக்க நான் அப்படி ஒரு நிலைமை இருந்தேன். இப்படி எல்லாம் கூலி வேலைக்கு போய் இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கோ எதுவோ அனுப்பி நல்லா இருந்திருப்போம். சரி, இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டு நிலையில் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களை வெளியில் காண்றவங்களே செய்கிறவங்களே ஏதாவது கேள்வி பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா? அவங்களுக்கு இப்போ என்னென்னா அவங்களுக்கு இவங்கெல்லாம் இப்படி போய் பிடித்துட்டாங்களே, நாங்கள் எங்கட உள்ளே இப்படி வழியாக போய் அங்கே இங்கே நல்லா இருக்கியார், இவங்களாம் இப்படி போய் கடைசியில் இப்படி போயிருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு பார்த்தோன்னே நம்மள ஒரு சாதியாக நினைக்கிறேன். அந்த பிள்ளைங்க கொண்டாங்களுக்கு தெரியும் வேறு என்னதுக்காக போய் அப்படி ஒரு நிலைக்கு வந்தார். நம்ம மக்களை வந்து நல்லா நேசிக்கிறது எனக்கு தெரியும். வேறு என்னதுக்காக தான் மக்களுக்காக போய் தான் ஒரு இந்த நிலைக்கு வந்தார். பற்றிய கொடி எங்களுக்கு தெரியாது. இவர் என்னத்தாக போனார், என்னத்துக்காக இப்போ நாங்கள் ஒரு குறிக்குள்ளாக போனாங்க. இப்படி ஒரு அமைப்பு இருக்கு, நம்ம கடைசி வரையும் இருக்கணும் போனேன். அப்படி போயும் உங்களுக்கு எனக்கு நல்லா பார்க்குறதுல உங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கதைக்கிறதுக்கு செய்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்புண்டு மனசில் தாக்கப்பட்டிருக்குன்னா என்ன உங்களுக்கு என்ன கவலை இருக்குது உங்களுக்கு? எனக்கு தம்பி, நம்ம இப்படி போகாட்டி நம்மளும் போய் வெளியில் இப்போ நல்லா இருந்துப்போம். வெளியில் போய் இப்போ நம்மளோட பிள்ளைகள் கேட்குறத கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அதாலேயும் பயன் இல்லாமல் இருந்து இப்போ இங்கே அதாலேயும் பயன் இல்லை, இதாலேயும் பயன் இல்லை. இப்போ போராட்டன்றதில் போய் அதுலேயும் இடையில பிரச்சனை நடந்து அதே கட்டத்தில் நம்மளோட உடம்பையும் இழந்துட்டோம். கண்டிப்பாக அதால் வந்து நம்மளோட பிள்ளைகள் கேட்குற அப்பா அந்த பொடியும் இந்த பைக்கில் ஓடுறான், அவங்களோட அப்பா இப்படி காசு அனுப்புகிறாரு வெளியிலேருந்து, நமக்கு போயிடாது சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்குது? அந்த தாக்கம் தான் எனக்கு. வேறு இல்லை, மக்களுக்கு எதுவுமே செய்யலை. இப்போ நானும் சமாளித்து போய்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உண்மையிலே இன்றைக்கு இந்த போராட்டத்தில் இந்த வெளியில் வந்து அவங்களோட நிலைமை தான். அதுக்காக தான் உண்மையிலே இந்த உதவிகளும் செய்கிறது வந்து முடிஞ்சவரை அரசாங்கத்தாலேயும் உதவி செய்கிறாங்க. ஸோ ஆனால் நாங்கள் நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி வந்து இப்படி அவங்களுக்கு போய் உதவி செய்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். இப்போ நிறைய பேர் அதை சொல்கிறாங்களா, அவங்கள கொச்சப்படுத்துறதுக்காக வீடியோவில் காட்டுறோம் அப்படின்னு எல்லாம் இல்லை. இந்த நிலைமை நாங்கள் வந்து சந்திக்கல அடிப்பாருங்க வந்து அவர் எப்படி கவலைப்பட்டுருக்கிறாரு, எப்படி இருக்கிறான்னு சொல்லி. சரி, இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்ன முக்கியமான பிரச்சனை? இப்போ எனக்கு நிரந்தர ஒரு தொழிக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை. ஒரு கடை ஒன்றை காட்டியிருந்தால் அதில் இருந்து ஒரு தொழிலை செஞ்சு திரிக்கலாம். எனக்கு வந்து ப்ரெஷர் காலே இல்லை, நான் கிளீனுக்கு போகிற ஹொப்பிரிக்கு. இப்போ இதில் வந்து பெருசாக இந்த ஆனால் இந்த வீடுகளோ இல்லை இது இல்லாமல் இருக்குது. அப்போ வந்து வியாபாரம் போகுமா? வியாபாரம் போகும், போக்குவரத்து தானே இந்த மெயின் பாதான் இது. வியாபாரம் குடும்பம் இருக்கு, இந்த உள்ளுக்குள்ளெல்லாம் குடும்பம் இருக்கு, எல்லா இடத்துலையும் குடும்பம் இருக்கு. சரி, ஆனால் உண்மையில வந்து ஆம்பளை பிள்ளைகள் தானே நீங்கள் கொஞ்சம் வளர்த்துட்டீங்கன்னா ஒரு பொடியன் ஆம்பளை பிள்ளை வளர்த்து எடுக்கணும். அவங்கள ஒரு ஆளுக்கு ஒரு 20 வயது ஆகிட்டேன்னா எப்பத்தையும் கையேந்த வேண்டியது இல்லை. இப்போ
அதான் நீங்கள் உண்மையில நீங்கள் செஞ்சதுக்கு வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஆள வேண்டாம் இருப்பீங்க, இருங்க, நீங்கள் வந்து கண்ணில் நிற்க வேண்டாம். நீங்கள் சரிங்க, என்னென்னு சொன்னால் இப்போ வந்து போராட்ட காலத்தில் இருந்து ஒரு கையோ காலையோ பறி கொடுத்துட்டு வெளி உலகத்திற்கு வந்து நார்மலான ஒரு வாழ்க்கைக்கு வாரண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து யாருமே வந்து வாழ்க்கை வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு ஒரு சில குடும்பங்கள் அப்படி இருக்குது, வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுக்குன்ற ஒரு மன தைரியம் வேணும். தாய் விட்டுட்டு போகிறதும் தகப்பன் விட்டுட்டு போகிறதும் பிள்ளைகள் பரிதவிக்கிறதும் என்ற மனநிலை வந்து நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் உண்மைக்கு உண்மையாக இருப்பேன். நான் இவரைத்தான் விரும்பினேன். நான் இவர் எப்படி வந்தாலும் எங்கள் அம்மாவெல்லாம் தடங்கள் இதுக்கு அவருக்கு காலையில் அது உன்னை வச்சு எப்படி பராமரிக்க போகிறாருன்னு சொல்லி நான் கடவுள் பார்த்து கொள்வேன். என்ற மனதில் ஒரு திட்டம் அவரைத்தான் நான் மணந்து கொள்ளணுமன்ற ஒரு இதோடு நான் இதோடு இருந்தேன். நான் 31 வயசு கல்யாணம் கட்டி இப்போ 44 வயசு. அதுக்குள்ளே நான் 4 பிள்ளை பெற்று எடுத்துட்டேன். நான் பார்க்குறேன் அடுத்த வீட்டுக்கு நான் போகிறேன். இல்லை கடையில் வாங்குறேன்னு சொன்னால் கடனுக்கு வேண்டுவோம். மாதம் எடுக்கிறது இல்லை. அரைக்கரை வாசண்டாலும் நான் கடையை கொடுப்பேன். இவ்வளோதான் தம்பி இருக்குது ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் எடுத்துக்கொள்வாங்க. இல்லைன்னா கடன் தருவாங்க. இல்லைம்மா அப்படி தருவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு வைராக்கியத்தோடு இருந்தேன். நான் காலையிலாட்டிங்க ஏன்னா அப்போ நேரத்தோட ஒரு கால் யுத்தத்துக்கு முதல் உடைஞ்சி இந்த ரப்பர் பூட்டித்தான் வந்தேன். அப்போ எங்கள் அம்மாவெல்லாம் சொன்னேன் வரையெல்லாம் விரும்பாதவங்க இன்றைக்கு நாளை போயிடுவாங்கன்னு சொன்னேன். அது பிரச்சனை பார்ப்போமே கடவுள் இப்படி பல சூழ்நிலை தருவாருன்னு தெரியாது. கடைசியில் வந்தார், கேட்டேன். இல்லை ஒருவருக்கும் விருப்பம் இல்லை, எனக்கு சம்மதம், நான் தானே வாழ போகிறேன்னு சொல்லி நான் அவரை கைப்பிடிச்சேன். இப்போ அவர் இந்த போராட்டத்திற்கு போகிறதுக்கு முன்னாலே நீங்கள் அவரை விருப்பப்பட்டுட்டீங்களா? விருப்பப்பட்டேன். அப்போ போகும்போது அவர் உங்களுக்கு இல்லை போராட்டத்தில் இருக்கக்குள்ள தான் அறிமுகமோ. எப்படி அது அறிமுகமானது? அறிமுகம் எங்களோட அண்ணன் அவர் வீடியோவில் இருந்தவர். அவரும் 14 வயசு போக்குல, அவர் ஒரு 17-18 வருஷம் இயக்கத்தில் இருந்தவர். அவருக்கும் படி தான். அப்போ உங்களோட அண்ணாக்கள் ஒன்றும் சொல்லலையா அதுக்கு? இல்லை அண்ணாக்கள் எந்த தடங்களும் இல்லை. அண்ணா இவரோட நல்ல விருப்பம். அக்கா கட்டி வச்சாங்க. 4 பிள்ளைங்க இருந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாங்கள் அதை சமாளித்து கொள்வேன். நான் சமாளித்து கொள்வேன். இவ்வளவுதான் கொண்டு வராருன்னு சொன்னால் அதை எப்படி பக்குவப்படுத்தணும், எப்படி பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுக்கணும், நாளைக்கு என்ன இதை வச்சு சமாளிக்கணுமன்ற இதில் நான் ரைட். இப்போ திருமணமான புதுசில் வந்து உங்களை எப்படி பார்த்துக்கொண்டார்? நல்லா அவங்களோட ஊர்லாம் கூட்டி கொண்டு வச்சுருந்தவ. ஒரு 6-7 மாதம் அங்கே இருந்தோம். பிறகு அம்மா சொன்னேன் இங்கே வந்துடுங்கன்னு சொல்லி. அப்புறம் இந்த வீட்டில் வந்து இருந்தோம். இந்த வீட்டில் இருந்து வந்து இந்த ரோட்டு வேலை ஒன்று வந்துச்சு. அப்போ எங்களுக்கு கடும் கஷ்டம்தான். எனக்கு அந்த புதுசு இந்த கால்கள் தூக்கியதுனால அப்புறம் ஒட்டு பாட்டாக தான் போடுறேன். இப்போ 2 ஜோடி பாட்டா வேணுன்னா 3 ஒண்டா வச்சு ஒட்டி அந்த கம் எல்லாமே இருக்குது. மல்டி கம்முன்னு சொல்லி வேண்டுற அந்த டின்னில் வேண்டி அதை ஒட்டி அதை போட்டது வேலை செய்வார். இவர் வேலை செய்ய போனால் இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு 1000 சொன்னால் இவருக்கு ஒரு 1000-1250 ரூபா அப்படித்தான் கொடுப்பாங்க வேலையை பொறுத்து. ஆனால் இவரோட விருப்பப்பட்டும் இவர மனஸ்தாவப்பட்டும் சனம் கொடுப்பாங்க. இல்லை அப்படி இருந்து வாழ்ந்தப்போ மூத்த மகன் எனக்கு 2013 அவர் பிறந்தார். அதுக்கு பிறகு தான் இந்த உருகாமத்தில் முஸ்லீம் ஆள் வந்து கேட்டேன் இப்படி ஒரு கூட்டுற உப்பை இதுகள் செய்கிற வேலை தான் ஒரு காணியை பார்க்கணும் வேற 7 மாடுகள். அப்போ அவர் சொன்னார் சரி ஒரு பிள்ளையா போயிட்டு நான் போகிறேன் நீ வேலைக்குன்னு சொல்லி. அங்கே தென்னை மரம் மாமரம் பலாமரம் எல்லாம் இருக்குது. ஒரு 2-3 ஏக்கர் காணி இருக்கும். அதுக்குள்ளே தான் 2 சொட்டும் அதுக்குள்ளே தான் வேலை. அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை இவரோட. நல்லா பார்த்து நைட்லேயே காவல் பார்க்குறோம். நைட்லேயும் போவார், காலையில் உள்ள நிற்பார், நைட்டில் போய் காவல் பார்ப்பார். மாதம் ஒன்றுக்கு சராசரி எவ்வளோ கொடுப்பாங்க? மாதம் ஏற்கனவே எங்களுக்கு சேர்ந்த புதுசில் 12,000 தந்தவங்க. பிறகு ஒவ்வொரு புள்ள பிறக்கக்குள்ள 14, 16, 18 அப்படி கூட்டி இப்போ 20, 22 தராங்க. சாதாரணமாக தான் உங்களுக்கு ஒரு மாத செலவு வந்து எவ்வளோக்கு போகும்? செலவு வந்து போகும் எங்களுக்கு 35-40 அப்படி போகும். ரோல் பண்ணி கொள்றேன். ரோல் பண்ணி இப்போ வாங்கல. இப்போ மாதம் மளிகை சாமானுக்கு எனக்கு போகும் 17-18 போகும். பிள்ளைகளோட சாப்பாடு ஒரு மாத சாப்பாட்டுக்குரிய காசு ஒரு 17-18 போகும். அதில் என்ன செய்வேன், சம்பள வேலை காசு வந்தால் ஒரு 10-11 கொண்டு கொடுப்பேன். கொடுத்துட்டு அது குறைவாக கொஞ்சம் சாமான் எடுப்பேன். இப்போ எங்களை மூத்தாளுக்கு பேர் நம்ம வேலையை அப்புறம் இந்த வேணும்மான்னு சொல்லி கேட்டான். இந்த வேலையோ பணக்காரங்க கூட முயற்சியில் ஆமாங்க இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு அப்பா படிக்க இல்லை, நானும் படிக்க இல்லை. அதால் நாங்கள் இப்படி நான் அடுப்படியிலையும் அப்பா இப்படி மண்பட்டியும் அங்கே இங்கேயும் போய் தொழில் செஞ்சு திரிகிறாரு. இந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது, நீங்கள் படிக்கணும். நம்ம கஞ்சோ கூழோ களியோ ஏதோ சாப்பிட்டு நீங்கள் படிப்பை மட்டும் முன்னெடுத்து பாருங்க. நீங்கள் தலையடமானம் வச்சனாலே இந்த பிள்ளையில நான் படிக்க வைக்கத்தான் நான் தயாராக இருக்கேன். நான் பட்டினி ஆகிறேன். சில நேரம் இந்த வகுத்தை கூட நான் பட்டினி போட்டிருப்பேன். சில டைமில் எந்த நாளும் இல்லை. அந்த நேரம் இருந்திருக்கேன். நான் இந்த வகுத்தை கூட நான் பட்டினி போட்டுட்டு இந்த புள்ள புருஷனை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு நான் படுத்த அவர் பார்க்கணும், அவர் படுத்தா நான் பார்க்கணும். இதுதான் எங்களோட நிலைமை. பிள்ளைகளுக்கு பட்டினியான்னு சொல்லி ஒரு நாள் பிள்ளைகளுக்கு பட்டினின்னு நான் ஒரு நாளுமே நான் போடலை. கடமை என்றாலும் நான் என் பிள்ளைகளுக்கு
வைத்த நான் ஆற்றி விட்டுருவேனோ. அவர் எப்பயாச்சும் அவரோட வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு உங்கள்கிட்ட சொல்லுவார். நிறைய பேருக்குள்ள வெளிநாடு அது போவார். இப்போ சில நேரம் இருந்து மனவர்த்தப்பட்ட எனக்கும் கை காலி எலும்புன்னா நான் வெளிநாடு போய் எப்படி மதில் கட்டுவேன், எப்படி வீடு கட்டுவேன், எப்படி எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நான் வச்சிருப்பேன். என் பொண்டாட்டி பிள்ளைகள் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு காலையில் அது எனக்கு இந்த ஏதோ தரமாட்டாங்களாம் மெடிக்கல் அது இது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு. இல்லாட்டி நான் போய் என் பொண்டாட்டி பிள்ளைகள் நான் இப்படி வச்சிருப்பேன். ரெண்டு சில நேரம் கண் கலங்கி நடத்தப்படுவேன். இப்போ ஊர் சனம் யாராச்சும் உங்கள்ட்ட கணவரை குறித்து உங்கள்ட்ட ஏதாச்சும் இல்லை எனக்கிட்ட அப்படி முன்முறமாக முன்னுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ பின்னால் என்ன கதைப்பாங்களே, இவர் எதுக்குமே மோங்க கொடுக்குறலம்மான்னு இந்த கிராமத்துக்குள்ளே எந்த ஒரு கூட்டம் நடந்தாலோ எந்த சபைக்குமே போக மாட்டார். நான் தான் போகிறது. நான் தான். என்ன காரணம்? காரணம் வந்து ஒரு வெளியில் அவ்வளோவா இது செய்கிறதில்ல. யாரும் இதுவும் சொல்லுவாங்க. இந்த ஊருக்குள்ளே இருந்த இந்த கள்ளக்கிரசருக்கு பொறுப்பாளராக இருந்தவர். சின்ன சின்ன பிள்ளை மேலே கள்ளக்கிரசர் அதில் பொறுப்பாளராக இருந்தவர். அப்போ தெரியும் தானே, இப்போ சனம் முன்னுக்கு விட்டு பின்னு கதைப்பாங்க. இந்த கதை நம்ம கேட்கக்கூடாது. ரைட், ஓகே. இப்போ இந்த ஒரு வீட்டு திட்டம் எப்போ எப்படி கிடைச்சது? இது வந்து புனர்வாழ்வில் கிடைச்சி. இது வந்து கிடைச்ச காரணம் வந்து நாங்கள் இதில் இருந்து இதில் இருக்க தும்பாலஞ்சோலையிலேருந்து ஆமிக்காராக்கள் வரவங்க எஸ்டிஎஃப் ஆக்கள் வர எஸ்டிஎஃப் வந்து நாங்கள் யுத்தம் நடந்த நேரம் இப்படி முகாம்களுக்கு அங்கே பார்த்தீங்க. இதில் 2 வருஷமாக கேம்புக்கு வச்சுருந்தவங்க. அவங்க தான் இந்த வீடு முத்தா உடைச்சது. எங்களோட அம்மா சொந்த காசில் அம்மா வெளிநாடு போய் கட்டினது. அம்மா 84 வெளிநாடு போய் கட்டினது. அப்போ ஒரு நாள் இவங்க வந்தவங்க சின்ன சின்ன ஆக்கள் தான். அப்போ இங்கே போலீஸில் எங்களுக்கு சித்திக் சார் வந்து அறிமுகமாகி சொன்னவர், யார் விசாரிக்க வந்தாலும் கூட நீங்கள் அவங்கள விசாரிங்க முதலன்னு சொல்லி. அப்புறம் நான் அவங்கள விசாரித்தேன். நாங்கள் சும்பாலஞ்சோரில் எஸ்டிஎஃப் ஆக்கள். அக்கா நாங்கள் இதில் இருந்தோம், இந்திய வீடு கொடுத்து கட்டியிருக்காங்க அக்கா, ஏனக்கா உங்களுக்கு வீடு தரல? அழகையா கிருஷ்ணப்பிள்ளை தானே அவர்கிட்ட பேருன்னு சொல்லுவோம். நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க, வெயிட்டிங்கில் போட்டிருக்குது, எங்களுக்கு தருவாங்களாம் இந்த வீடு, அடி திருத்தி தருவாங்களாம். திருத்தல் வேலையெல்லாம் இல்லைக்கா, உங்களுக்கு புது வீடு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் சொன்னார், அக்கா உங்களுக்கு அவருக்கு தமிழ் தெரியும், யாருன்னு கேட்டேன். ரத்நாயக்க சார் வேறு புனர்வாழ்வு ஆணையாளர்ன்னு சொல்லி அவரோட ஃபோன் எடுத்தாரன் கதைங்கக்கான்னு சொல்லி அந்த மாமரத்துக்குள்ள தான் எனக்கு ஃபோன் எடுத்து தந்தார். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். அப்போ நான் கதைச்சேன், அழகையா கிருஷ்ண பிள்ளைன்னு சொல்ல ஓமன்னு சொன்னேன். யார் வீட்டில்? நான் இது அம்மா கட்டின வீடு, அந்த கதை வேணும், அம்மா கட்டின வீடு அந்த கதை எனக்கு வேணும், உங்களுக்கு ஏன் வீடு வரல? நான் எனக்கு தெரியா சார். அதுக்கு பிறகுதான் டிஎஸ் ஆஃபீஸில் எல்லாம் கதைச்சி அவர் கதைச்சி இந்த வருஷம் கேட்குறாரு. அடுத்த வருஷம் எனக்கு வீட்டு போம்ன்ற வாசலுக்கு வருது, டிஓ கொண்டு தாராரு. இதில் ஒரு போம் நிரப்பி சைன் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு வீடு வந்துருக்கு, புனர்வாழ்வு 8 லட்சம் வீடு வந்துருக்கு, இங்கே கட்டிட்டு இருக்கலாமம்மான்னு சொல்லி. அதால தான் எங்களுக்கு இந்த வீடு கிடைச்சி 8 லட்சம் தந்தது காணாமல் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கை மாறாமாண்டி வட்டி இல்லாமல் காசு வேண்டி ஒரு 14-13 முடிஞ்சிருக்கு. ரைட், ஓகே. இப்போ வந்து நீங்கள் போராட்ட காலத்தில் இருந்த ஒருத்தர் வந்து எப்படி மனம் முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க, என்ன காரணம்? என்னவோ தம்பி, அது என் விதி போல. நான் ஒரு ஆளை நினைச்சேன், இது சரியோ தவறோ நான் நினைச்சேன், இவரை தான் முடிக்கணும், இவரை கட்டினா இந்த வாழ்க்கை இப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனை இருந்தது. காலுடைஞ்சி வந்த டைம்லையும் இவர் தான் இந்த கணவராக நான் ஏற்றுக்கொண்டா இவர் தான். அப்படி அவரில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னு சொன்னால் என்ன? ஏதாச்சும் ஒன்று பிடிச்ச? அவர் வந்து உண்மை, அவர் உண்மை, பொறுமை, நேர்மை, இது 3 தான். பொய் சொல்ல மாட்டார் தம்பி. இன்றைக்கு ஒரு கஞ்சை குடித்தாலும் இதுதான் சாப்பிட்டோம், இதுதான் குடித்தோம், பொய் சொல்ல மாட்டார். அடுத்தவங்க பொய் சொல்கிறதும் பிடிக்காது, குடிக்க மாட்டார், வரிக்க மாட்டார், எதுவும் இல்லை. உழைக்கிற காசு அப்படியே என்ற கைக்கு வரும். சைக்கிளுக்கு தலைமுடி வெட்டையும் நான் தான் கொடுக்கணும். அப்படியானதான் அவர்கிட்ட நேர்மை பிடிச்சிருக்கு, அவரோட பொறுமையும் பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ பேசும்போது அவர் வந்து அழுகுனவர் தானே, எது குறிச்சு என்னதுக்காக வேண்டி அப்படி அடிக்கடி அழுகுவாரா? அடிக்கடி இல்லை, இப்போ உங்கள்கிட்ட அந்த மன இதில் போட்டுக்கொள்ள இல்லாமல் தன்னை இதுகளை தன்னை ஆக்கத்தை போய் எப்படி யார்கிட்ட வெளிப்படுத்தி என்ன செய்யலாம், என்ன சொல்லலாம், இவங்கள்ட்ட சொன்னால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும். இப்போ சும்மா போகிறவங்கள்ட்ட கதைச்சி வேலை இல்லையே, அவங்க என்ன செய்ய போகிறாங்க? இதுக்கு முதல்ல வேறு யாராச்சும் வந்து அப்படி இல்லை, அப்படி விசாரிக்கல. ஆனால் நிறைய 2-3 தரம் நான் எனக்கு ஃபோன் நம்பர் இவங்கட அண்ணன் மூலமாக கிடச்சி, அண்ணன் மூலமாக இவங்க பெரிய மடமான மூலமாக கிடச்சி, இப்படியெல்லாம் உதவி செய்கிறாங்க கேளுங்கன்னு சொல்லி 2 தரம் ஃபோன் எடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் எடுக்க நான் அவங்கள்ட்ட எடுத்து கேட்டேங்க, தண்ணி வசதி இல்லையா, இப்படித்தான் இவர்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இயக்கத்தில் இருந்தவர், முன்னாள் போராளி தான், எல்லா ஆதாரமும் இருக்குது,
என்று சொல்லி சொன்ன இடத்துல அவங்க அதை கணக்கெடுக்கல. சரி, இப்போ அவரை நீங்கள் திருமணம் பண்ண போறீங்கன்னு சொன்னதும் அவருக்கு வந்துட்டு அந்த கால் இதில் வந்து கொஞ்சம் இது செஞ்சுட்டு வந்தது வந்து அவர் என்ன சொன்னவர் நீங்கள் கேட்டு? அவர் ஒன்றும் சொல்லல, அவர் ஓகே, ஓகே சார். அவருக்கும் விருப்பம். ஓகே, இப்போ அவர் ஏதாச்சும் ஒரு வாழ்வாரம் செய்யணும்னு சொல்லி உங்கள்கிட்ட ஏதாச்சும் பிளான் பண்ணி சொல்லியிருக்காரு? ஒரு கடைக்கோட்டியில் இருந்தால் நம்ம இருந்த இருப்பில் நம்மளோட மகனும் படித்து செஞ்சிருவார். ஒரு 18-20 வயசில் பிறகு தம்பி கொண்டு நடத்துவான். நான் அவர் எடுத்து சொல்லுவார், மக்களுக்கு சொல்லுவார் எடுத்துட்டு, இன்னும் ஒரு 10 வருஷம் தாண்டா, நான் தவண்டுண்டாலும் நான் உழைச்சி உங்களை நான் படிப்பிச்சு முன்னேற்றி விடுவேன். அதுக்கு பிறகு உங்களோட கடமை என்ன பார்க்குறதோ பார்க்கறது, என்ன நல்லா பார்க்கணுண்டா, என்ன நான் கஷ்டப்பட்டு நான் அந்த காலத்து இயக்கத்திலேருந்து பட்ட கஷ்டங்களுக்கு நான் இப்பயும் படுறேன். ரெண்டு இரவு படுக்கையில் இந்த வீடு கட்டின காலத்துக்கு என் கணவருக்கு இதுக்குள்ள வீட்டு படுக்கையே இல்லை, இப்படி ஓட்டம் உழைச்சி கொண்டு தான் இருக்கு. இப்போ எதுக்கு வேற யாருக்கிட்டாச்சும் உதவிகள் என்ன கேட்டிங்களா அப்படி கடை ஒன்று போடுறதுக்கு? இல்லை, கேட்கல. ஓகேக்கா, அப்போ இது குறித்து அண்ணா கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் பேசுகிறோம், பேசிட்டு அதற்கு பிறகு ஒரு உதவி பண்ணித்தாங்க. சரி. நீங்கள் போராட்டத்திற்கு போகணும்னு சொல்லி முடிவெடுக்க காரணம் என்ன? நான் போராட்டத்துக்கு போகிறது அப்படின்னு நீங்கள் அரங்கி பெரிய அவங்களுக்கு அந்த வயது அந்த இது தெரியாது. எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் வெட்டினவன் மாடு கட்டின ஆக்களை, மாடு கட்டின வேலைக்கு போன ஆக்கள் கண்டியனார்ன்ற இடத்துல முழு பேரையும் மாடு புனைச்சி வெட்டி இதே மாதிரி இப்படி பிடிச்சி தூக்கி விட்டவன் தான். 16 வயது தோங்கக்குள்ளேயே போய் சேர்ந்தேன். போயிட்டு அங்கேருந்து எப்படி வடக்குக்கு போனீங்க? நாங்களும் சேர்ந்து வந்து அப்போ இதெல்லாம் அமுக்கேம் இரவையில் கொண்டு போய் பயிற்சி நான் முடிச்சு அங்கே காட்டு வழியாக தானே கொண்டு வரேன். இப்போ இங்கேருந்து எப்படி எங்களை திருப்பி போகிறது தானே, அவங்கள படையணி அங்கே போகக்குள்ள எங்களை எங்களை அனுப்பி வைக்க. அப்புறம் அங்கே யாழ்ப்பாணம் பிடி வரது அங்கேருந்து கண்டபடி. ஓகே, என்னென்னு சொன்னாங்க இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேட்கலாதுன்னா ஒரே கேள்வி மட்டும் கேட்குறேன். உங்களுக்கு முதல்ல அந்த வெடி பட்டப்போ வந்து நீங்கள் என்ன நினைச்சிங்க? நான் ஒன்றுமே நினைச்சிக்கல, இது சாதாரணது தானே எங்களுக்கு. நாங்கள் இப்போ இத்தனை காயத்தை தூக்கியிருப்போம், இத்தனை பொடியில் அடைஞ்சிக்கிறீங்க நாங்கள். நான் எப்பவும் நமக்கு கொண்டு வருமன்றது எதிர்பார்த்து தான் இருந்தேன். மரண பயம் இல்லை, மரண பயம் இல்லை. எப்பவும் நம்ம சாகுவோம், நமக்கு ஒரு விரிக்காக இருக்கு, அதில் நம்ம கலட்டலாம் கால் உடையலாம், அதை பற்றி சிந்தனை வரல. ஏண்டா எத்தனாயிரம் போராடி எத்தனாயிரம் மக்கள் சாகக்குள்ள எங்கட உயிர் பெரிய உயிர் இல்லை, அது சாதாரணது. ஓகே, உண்மையில நீங்கள் அப்போ ஒரு பாதிக்கப்பட்டதான் அதுக்காண்டி போயிருந்தேன்னு சொல்கிறீங்க. அதே வந்து அந்த டைமில் நிறைய பேர் வெளிநாடெல்லாம் போய் இப்போ வரைக்கும் சம்பாதிச்சு தன்னோட குடும்பம் குட்டிகளோடு சொல்லி பார்க்குறாங்க. அது அப்போ நீங்கள் அதை யோசிக்கல? நான் அதை யோசிக்கலை. என்ற ஒரே சிந்தனை தான். வெளியில் போயும் நம்ம வெளிநாட்டில் இருப்போம், கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்க போகிறோம், திரும்பி இங்கே நிவர போகிறோம், இலங்கைக்கு வரத்தானே. அப்போ திருப்பி நமக்கு இப்படி ஒரு அனுத்தம் வரும் தானே. ஓகே, இப்போ என்ன எப்படி அதை கேட்டுக்கொண்டு நான் உங்களை சொல்கிறேன் தம்பி, என்னென்னு சொன்னால் நம்ம பார்த்து பங்காளியாக இருக்கக்கூடாது, பார்த்துட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எனக்கு அப்பயே அந்த மனதில் பதிங்கிறது, நம்ம பங்காளியாக இருக்கக்கூடாது. நமக்கு இது ஒரு கடமை செய்யணும். நம்ம என்ன செஞ்சோம், நம்ம மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், எங்களுக்கு அப்பயே எங்களுக்கு அந்த மக்கள் இது எங்களுக்கு அந்த சிந்தனை இருந்தது. அதெல்லாம் மக்களுக்காக போய் கடைசியாக வந்து நீங்கள் அது முடிவுற்று வெளியில் வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களோட பேச்சை பார்க்கும்போது அதுலேயும் ஒரு தோல்வி மாதிரி வாழ்க்கையில் இன்றைக்கு தோற்ற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கு. ஏன் காரணம்? இப்போ நாங்களும் இப்போ எங்கள்கிட்ட அதுக்கு தகுந்த பலம் இல்லை எல்லாத்தாலையும். இப்போ நான் ஓடி அடிச்சிட்டீங்க தான் இந்த பிள்ளைகள் சாப்பிடலாம். அப்போ அதில் எனக்கு வந்து என்னென்னா அதுலேயும் இந்த உடம்புல அரைவாசி இல்லை செயலாம் இருந்தது. இப்போ அதால் எனக்கு பெரிய வேலை எதுவுமே செய்யலை. இப்போ எந்த மனதுக்குள்ளேயே வைக்கிறது இதை நான் மாற்ற சொல்கிறேன். இப்போ சாதாரண ஆக்கள்கிட்ட சொல்லி இது அவங்களுக்கு விளங்காது, அவங்க தீர்க்க போடுறது நம்மளோட வந்து. அப்போ தலைவர் ஒரு வசனம் சொல்லுவார், ஊனமுட்டுன்னு சொல்லக்கூடாது, அங்கே ஊனப்பட்ட நீங்கள் அங்கே ஊனப்பட்டன்னு தெரியக்கூடாது, செட்டியாரும் முழு போராளி சிட்டமாக தெரியணும், மன உறுதியோடு தெரியணும். அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு இந்த காலமும் இழுத்து கொடுத்துட்டேன். அந்த வசனங்கள் அதுதால் அந்த கடைப்பிடிப்போட நான் இன்றைக்கும் என் குடும்பத்தை கொண்டு நடத்துகிறேன். ஓகே, என்னென்னு சொன்னால் நிறைய பேர் இன்றைக்கு சொல்கிறாங்க போராளியை போய் நீங்கள் காணொலி எடுக்கிறீங்க, அவங்கள வந்துட்டு ஒரு கையால் இல்லாட்டியும் இன்னும் இயலாத ஆள் மாதிரி மாற்றுறீங்க, அவர்களை கோழியாக மாற்றுறீங்க அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டதும். ஆனால் அதுக்கு ஒரு உதாரணம் ரீசெண்டாக ஒரு அண்ணா வந்து சொன்னார் எங்ககிட்ட. இப்போ ஒரு 8 வருஷம் 9 வருஷம் அந்த மனுஷன் போய் போராட்டத்தில் இருந்து போராடுறேன்னு சொன்னால் அதே 8-9 வருஷம் மக்களுக்காக போராடாமல் அவர் வெளிநாட்டில் உழைச்சிருந்தா
தன்னோட பிள்ளை குட்டிகளுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் தானே. இப்போ ஒரு நாட்டுக்காக போராடினால தானே இன்னைக்கு அவங்களோட குடும்பங்களும் அவரோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. ஸோ அப்படியான இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லி அவர் உதாரணம் பண்ணி சொல்லியிருந்தார். ரைட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்படி இந்த ஒரு வார்த்தைகள் சொல்கிறவங்களுக்கு, அதாவது நாங்கள் காணொலியில் வந்து பேசுகிறத வந்துட்டு அவமானம் அப்படி பண்ணி சொல்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் சொல்ல போறீங்க சொன்னால் அவங்கள அப்படி அவமானம்னு சொல்கிறவங்க அவங்க வந்து இப்போ அந்த ஊனமுற்ற போராளியாக தான் அவங்க இப்போ இந்த வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு இப்போ பிள்ளைகளுக்கோ தாய்க்கோ அனுப்புகிறாங்க. அந்த போராளியரும் அந்த மாவீரரும் தியாகத்தாலாம் அவங்க வெளியிலிருந்து பணம் அனுப்பி கொண்டிருக்காங்க அவங்களோட பிள்ளைகளுக்கோ இல்லை அவங்க பெற்றோருக்கோ தாய்க்கோ. என்னட்டு நம்பி அந்த காலகட்டத்தில் நாங்கள் போகாட்டி நாங்களும் அவங்கள போல நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் எங்களுக்கு இப்படி கதைக்கிறது இப்போ நீங்களும் இல்லை நாங்களும் இல்லை. இப்போ அந்த போராட்டத்தில் நாங்கள் இணைஞ்சி அந்த போராட்டத்தை நடத்தாட்டி நீங்களும் தமிழ் பேச மாட்டேன், நானும் தமிழ் பேச மாட்டோம். நம்ம எல்லாரும் கூட கடலில் தள்ளி விட்டுருப்பாங்க. ஓகே. என்ன சொல்கிறோம், உண்மையில் நீங்கள் அந்த டைம் அந்த வயசில் அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அது இன்றைக்கி வரைக்கும் உங்களோட மனசில் அப்படி பதிஞ்சு கிடக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்கண்ணா. இப்போ அதை விட்டு நம்ம இப்போ இந்த ஒரு வாழ்க்கை வட்டத்துக்குள்ளே வருவோம். இனிமேல் வந்து உங்களோட குடும்பத்தை வந்து நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம் அப்படி சொல்லி இது பண்ணால் என்னால் இத்தனை வருஷத்துக்குள்ளே இதை நான் பண்ணி முடிப்பேன் அப்படின்ற ஒரு ஒரு குறிக்கோள் உங்களுக்குள்ள இருக்குது. அப்படி சொன்னால் என்னென்ன பண்ணலாம்ன்ற ஐடியா எனக்கு என்னடா தம்பி, நம்ம எந்த நாளும் கூலி வேலையில் தெரியாமல் ஒரு தொழிலோடு இருந்தால் நம்ம எந்த குடும்பத்தை எதிர்பார்க்குறத நான் அடைவேன். அப்போ எந்த மனதில் இருந்த அவங்கள்ட்ட சொல்கிறது எங்கள்கிட்ட இப்போ அந்த வசதி இருக்கிறோன்னா நான் ஏதோ ஒன்று செய்வேன். இப்போ ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கல, அப்போ ஒரு அந்த 46 சிரி அந்த மோட்டோக்கெல்லாம் எடுத்து ஒரு மரக்கரையை கட்டி சொந்த தொழில் மாதிரி செஞ்சு பிள்ளைகளை பார்க்குற அளவுக்கு இருக்க மாட்டேன். நான் எந்த பிள்ளைகளை எல்லாரையும் போல் முன்னேற்றிடுவேன். எங்களுக்கு வசதியாக இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், நாங்கள் காரில் போகணும், என் பிள்ளைய மோட்டோ வைக்கணும் அப்படி இல்லை. என் பிள்ளையில நான் படிக்க வச்சு எந்த காலம் போயிட்டு என் பிள்ளையில படிக்க வச்சு ஒழுங்காக நிலைக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் என் மனதில் இருக்குது. ஆனால் அது செய்கிறதுக்கு எனக்கு உரிய அந்த நீதி இல்லை, அதுக்குரிய ஆழ்மை இல்லை. ரைட். ஓகே. இப்போ பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் படிப்பு சம்மந்தமாகவோ இல்லைன்னு சொன்னால் நீ அடுத்த பிள்ளைகள் அது பண்ணுது இது பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் உங்களால் பண்ண முடியாமல் நீங்கள் மன கஷ்டப்பட்ட நாட்கள் இருக்குது வந்து சொல்லுவாங்க, அந்த கிளாஸுக்கு இங்கிலீஷ் கிளாஸுக்கு போகணும்ப்பா, அங்கே மாதம் 100 ரூபா கேட்குறாங்க, அந்த ஒரு நாளைக்கு 100 ரூபா. அப்போ அந்த கிளாஸை படிக்க நான் இங்கிலீஷில் இதாகி வருவேன் கேட்பாரு. அப்போ நான் சொல்கிறேன், நான் பிடிக்கிறேன் நீங்கள் இதில் படிங்க, அதுக்கு நான் கொஞ்சம் காலம் போக நான் எப்படியும் விடுவேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு தாக்கத்தை செலுத்தக்கூடாது, வெண்ட தாக்கம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னாடா நான் இப்படி ஒரு நிலையில் இந்த மாதிரி நான் நீங்கள் இப்போ கேட்குற செய்யலாட்டி செய்யக்கூடாது. நான் கட்டமாக நான் செய்கிறேன் என்றால் நான் பிள்ளைகள் இன்றைக்கு சொல்லியிருக்கேன். சொன்னா நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு தொழிலை நாங்கள் பெற்று தரலாம், ஆனால் அது எங்கள்கிட்ட கையில் இல்லைன்னா இப்போ முன்கூட்டியே வந்து உங்களோட நிலைமைகளை வந்து வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்கிறது மட்டும்தான். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வந்து வீடியோ எடுத்து போட்டானே போயிட்டானே ஒரு உதவிகளும் கிடைக்கலன்னு சொல்லி அப்படி தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொள்கிறது ஒன்று வந்து உங்களோட நிலைமைகளை வெளியில் எடுத்து சொல்கிறது தான் எங்களோட கடமை. இப்போ அப்போது வந்து முதற்கட்டமான ஒரு உதவி மட்டும் எங்களால் பண்ண முடியும். அடுத்த கட்டத்து உண்மையாகவே வந்து உங்களோட வாழ்க்கைகளை வந்து புரிஞ்சு கொண்டு ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணால் அதை கொண்டு வந்து அப்படியே நாங்கள் ஒப்படைப்போம்ன்றது தான். ஸோ அந்த இப்போதைக்கு வந்து முதற்கட்டமான ஒரு உதவி உங்களோட பிள்ளைகள்கிட்ட படிப்பாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் அவங்களோட மருத்துவ செலவாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் அவங்கள்ட்ட சாப்பாட்டு செலவாக இருக்கட்டும், இதுக்கு சேர்த்து வந்து ஒரு தொகை ஒரு உதவியை பண்ணி தருவோம். ஸோ அடுத்த கட்டமாக ஏதாச்சும் உதவிகளை வந்துச்சு அப்படி சொன்னால் அதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைப்போம். சரிங்களா? முதற்கட்டமான ஒரு உதவி பணம் இதை எண்ணி பாருங்க நோட்ஸ் பாருங்க. அது மிக்க நன்றி. சொல்லுவாங்க கடவுள் வந்து நேரில் வர மாட்டார், ஆனால் ஒரு மனுஷன் மூலமாக தான் இப்படி ஒரு உதவி கிடைக்கும்னா நான் உங்களோட முகத்தில் நான் கடவுளை பார்க்குறேன். ஐயா அப்படி இல்லை, இது எல்லாமே வந்து வெளியில் இருக்கவங்களுக்கான உதவி தான். 40,000 வந்துருக்குது. சரிங்க. இப்போ இது வந்து யார் பண்ணாங்கன்றது வந்து நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஐயா தான் வந்து அனுப்பியிருந்தார். அவர் வந்து அவரோட பேர்கள் வந்து சொல்ல வேணாம் அப்படி சொல்லியிருந்தார். அவங்களோட அம்மாவோட பிறந்த நாளுக்காக வேண்டி அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அவரோட கடைசி இலக்கத்தை வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஃபோன் நம்பர் 3625, இது அவரோட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ அந்த நீங்கள் நன்றிகள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு சொல்லலாம். ஐயா, நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்த பணம் உதவி செய்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த தருணத்தில் எங்களோட கஷ்டம் எல்லாமே வந்து ஏதோ எங்களுக்கு இந்த உதவி வந்திருக்கு. மிக்க நன்றி. நான் மனசார நன்றி சொல்கிறேன். எப்போவுமே நாங்கள் கீழே போகாமல் நாங்கள் மேலே வரணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். எங்களை பிள்ளை ஊட்டிட இப்போ எங்களோட நிலைமையை பார்க்குறத விட எங்களோட பிள்ளைகள நிலைமையை பார்த்து எங்களோட பிள்ளைகள வாழ்க்கை முன்னேறணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வருவாயை ஊட்டக்கூடிய ஒரு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய எங்களோட பிள்ளைகள படிப்புக்குரிய இதுகளை பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்பினா
நீங்கள் செய்து தாங்கோ. அது மிக்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். நிதி அனுப்புகிற ஐயாவுக்கு என் மனமான வாழ்த்துக்கள். நான் ஒரு முன்னாள் போராளியாக இருந்து இப்போ ஒரு கஷ்ட நிலையில் இப்படி இருக்கேன். இன்னொரு ஆள்கிட்ட கையேந்திர அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கேன். இது என்ன போல் இன்னும் நிறைய போராளிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த இது சேரணும், எல்லாரும் பார்க்கணுன்றது தான் என்ற அபிப்பிராயம். சரிங்கண்ணா, உண்மையில் நன்றி. என்னென்னு சொன்னால் உண்மையில் எல்லா பேருமே வந்து இப்படி நினைக்க மாட்டாங்க. நீங்களும் இருக்கிற வந்து நிலைமையில் இன்னும் ஒரு போராளிக்கான உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க. அந்த வகையில் ஸோ வந்து உண்மையில் அண்ணாக்கள் வந்து கேட்ட மாதிரி அவங்களோட வாழ்க்கை, அதாவது அவங்க சொன்ன மாதிரி வந்து எப்போவும் வந்து நம்ம கை நீட்டிக்கட்டும் இருக்கல, கை நீட்டன் இல்லை, அது அவங்க அன்னைக்கு செய்த ஒரு இதுக்காக வந்து இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு இதுன்னு சொல்லலாம். அது கடவுளால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம், அதே மக்களால் கொடுக்கப்பட்டதுன்னு வந்து சொல்லலாம். இப்படி சொல்லிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து அண்ணாவுக்கான அந்த ஒரு வாழ்வாரத்தை வந்து பெற்றுக் கொடுக்க போகிறீங்க அப்படி சொன்னால் வந்துட்டு எங்களோட டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கான உதவிகள் வந்து பண்ணி கொடுக்கலாம். அண்ட் வந்து இன்றைக்கி இந்த ஒரு உதவி பண்ணியிருந்த அந்த குடும்பத்திற்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.